அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மட்டன் குழம்புங்க. இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. மசாலாலாம் நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 7-8 காஞ்ச மிளகாய், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எப்பயுமே அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, கம்மியாக சேருங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டை கெடுத்துரும். தேங்காய் ஓரளவுக்கு நிறம் மாறினுங்க. அதை நம்ம ஒரு பவுடரை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 20 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். ரெண்டு வெங்காயமும் நல்லா நிறம் மாறிட்டு வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸோடு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிட்டு எடுத்துட்டாங்க. இப்போது இதில் 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த பவுடர் மசாலாவில் இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நான் ஏற்கனவே குக்கரில் 750 கிராம் கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கறி மட்டும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ மட்டனோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பக்கமும் மட்டனில் மசாலா சார்ந்து வரணும், அந்தளவுக்கு பொறுமையாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 1 கப் தண்ணி இப்போ நம்ம ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு கலந்து விடுங்க. இதில் மட்டன் ஸ்டாக் வாட்டர் இது வந்து ஒரு 1.5 கப் இருக்கும், அதையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவு நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் உப்பு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக எண்ணெய் நல்லா ஓரத்தங்களில் தெரிஞ்சு வந்துருச்சு.